Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மழை காலத்துல சளி பிடிக்காம இருக்க சாப்பிட வேண்டிய பழங்கள் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்பிள். ஆப்பிளில் இருக்கக்கூடிய பிளனவாய்டு சத்துக்கள் இருக்குல்ல, இது இதய நோய், புற்றுநோய் இது மாதிரியான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதோட சளி பிடிக்காமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஆப்பிள் எடுத்துக்கலாம். மழை நேரத்தில் சளி பிடிக்காமல் இருக்க கட்டாயமாக ஆப்பிள் எடுத்துக்கலாம். சளி பிடிச்சிருந்தாலும் ஆப்பிளை சாப்பிட மறக்காதீங்க. செகண்ட் ஒன் வாழைப்பழம். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்குல்ல, இது இதயத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் மனசோர்வு, மன அழுத்தத்தை குறைக்க கூட உதவுது. மழை காலத்தில் இதுவரை வாழைப்பழத்தை சாப்பிட்றத குறைச்சிட்டு வந்தீங்கன்னா இனிமே தவிர்க்காம எடுத்துக்கோங்க. தேர்ட் ஒன் ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை. சளி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மள பலரும் தவிர்க்கக்கூடிய முக்கியமான பழம் அப்படின்னா ஆரஞ்சையும் எலுமிச்சையும் சொல்லலாம். இந்த ஆரஞ்சு பழமும் எலுமிச்சம் பழத்துலையும் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, இது உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதனால இனிமே இந்த 2 பழங்களையும் தவிர்க்காம மழை நேரத்தில் சாப்பிடலாம். ஃபோர்த் ஒன் அன்னாசி. சளி பிடிச்சிருக்கிறப்பையும் சளி பிடிக்காம இருக்கிறதுக்கும் சாப்பிட வேண்டிய இன்னொரு பழம் தான் அன்னாசி. இந்த அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய பிளனவாய்டுகள் சளி பிடிக்காம தடுக்கக்கூடியது. சர்க்கரை நோயாளிகளும் அன்னாசி பழத்தை ஒரு துண்டு வரை சாப்பிடலாம். நீங்க அன்னாசி பிரியரா இருந்தீங்கன்னா சளி பிடிச்சிருந்தாலும் அதை ரசிச்சு பயப்படாம சாப்பிடலாம். ஃபிஃப்த் ஒன் தர்பூசணி. சளி பிடிச்சிருந்தாலும் சாப்பிட வேண்டிய பழம் தான் தர்பூசணி. நிறைய பேர் தர்பூசணியில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இதை மழை நேரத்தில் சாப்பிட்டோன்னா சளி பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தர்பூசணியில் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டான லைகோஃபன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த தர்பூசணியை சாப்பிட்றப்ப நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடைஞ்சு சளி பிடிக்கிறது கூட தடுக்கப்படும். சிக்ஸ்த் ஒன் மாதுளை. மாதுளையும் பெரும்பாலானோரால் மழை காலத்தில் தவிர்க்கப்படுற ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சளி பிடிக்கிறத தடுத்துக்கலாம். குறிப்பு: இந்த பழங்களோடையே தேங்காய், பேரிச்சம்பழத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை காலத்தில் சளி பிடிப்பதை தவிர்த்துக்கலாம். இந்த வீடியோவில் மழை காலத்தில் சளி பிடிக்காமல் இருக்க சாப்பிட வேண்டிய பழங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பழங்களை வாங்கி சாப்பிட்டு மழை காலத்தில் சளி பிடிக்காமல் தவிர்த்துக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.